முதல் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு மிஷன் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை இந்த காலத்துக்கு பொருத்தமானதாக மாற்றினோம். எங்களோட இலக்கு உள்ளூரில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. எங்கள பிரதேசத்துக்கு பொருத்தமாய் அதே நேரம் உலகத்தரம் வாய்ந்ததாக ஒரு கல்வியை வழங்கணும் என்று யோசித்தோம். அப்படி யோசிக்க காலம் எங்களுக்கு அது பொருத்தமாக அமைந்தது. கொரோனா பீரியடர், பொருளாதார நெருக்கடி இப்படியெல்லாம் வந்தது. எங்களுக்கு இந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டோம். எங்களை பெரிய விஷனை நோக்கி போகிறதுக்கு ஒரு குறுங்கால இலக்கு தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் பிளான் பண்ணது 2025 புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தமிழ் பிள்ளைகள் கல்வி கற்கும் பாடசாலையாக எங்களுடைய பாடசாலையை உருவாக்குறோம். நிறைய எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் நிறைய ஆட்கள் இருக்கணும். அவைன்ற கலாச்சாரங்கள் அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளால் அதுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கன பேர் கொண்டு திரும்பவும் தாய் நாடுகளில் உள்ள பள்ளிக்கூடங்களில் சேர்க்கிற நிலைமை இருக்குது. அப்படி சில பிள்ளைகள் படிக்கிறார்கள். இந்த விஷயம் கொஞ்சம் ஃபெயிலியராக போனாலும் காரணம் என்னென்னு சொன்னால் இடையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. தொடர்ந்து பிள்ளைகள் வந்து கொண்டு இருந்தார்கள். பேருந்து நடந்ததுன்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடி வர இங்கே இருக்கிறார்கள் அங்கே நோக்கி நகர தொடங்கிட்டோம். அப்போ கூட நாங்கள் ஒரு மிக தகுதியான பிள்ளைகளை இப்போது புலம்பெயர் நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். இப்போ ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் புலம்பெயர் நாடுகளில் நல்ல போய் உடனடியாக அவைகள் தங்களை இச்சைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நாங்களும் என்ன சொன்னால் நாங்கள் ஒரு 5 வருஷம் இருப்போம் அதிபராக ஒரு பள்ளிக்கூடத்தில். அந்த 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு பெட்டராக செய்யலாமான்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தின் மிஷன் என்னவாக இருக்கட்டும். ஒரு முதல் பிரின்சிபல் போட்டு தான் இருப்பார். அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ளே இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு பிளானை போட்டுட்டோம் என்றால் அதை நோக்கி நகர்றது சுலபமாக இருக்கும். அப்போ இதுக்காகத்தான் நாங்கள் யோசிக்கிறோன்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற சிந்தனை எனக்கு 2017ஆம் ஆண்டு நாங்கள் போட தொடங்கினோம். என்ன எனக்கு அதுக்கு தேவை என்ன ஏற்பட்டன்னு சொன்னால் இந்த மேற்பார்வைக்கு வருகின்ற வலய கல்வி திரைக்கள அதிகாரிமார் எப்போ பார்த்தாலும் குறைதான் சொல்லுவாங்க. அது இல்லை, இது இல்லை, அந்த மூலை இல்லை, இந்த மூலை இல்லை, கவின் நிலை இல்லை, அப்படி நிறைய குறைபாடுகளை சொல்லுவாங்க. அப்போ இதை நவீனமான வகுப்பறைகள் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி சும்மா தேடி கொண்டு போய் மலேசியாவில் இப்படி கிளாஸ் ரூம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு அது 2ஆம் ஆண்டுக்கு அவர் டீச்சரும் சம்மதிச்சு கொண்டார் நான் செய்கிறேன்னு சொல்லி. அப்போ அந்த வகுப்பு கொடுக்குறது இந்த 2ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரையும் போகக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்து அடுத்த வகுப்புகளுக்கு சேர்க்கிறேன்னு இருந்தார். அதனால் பேரண்ட்ஸும் நல்ல ஆதரவு வழங்க தொடங்கிட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட எங்களுக்கு நல்ல அடைமட்டம் இருந்தது. அப்போ உடனே நாங்கள் அதை மாதம் ஒரு வகுப்புரை என்ற மாதிரி மாற்ற தொடங்கி. அப்போ இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் இதில் எந்த ஒரு வகுப்புறையும் அரச நிதியிலிருந்து ஏற்படவில்லை. முழுக்க அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற ஆட்கள்கிட்ட தான் நடத்தினாங்க. இது 2வது வகுப்புறை எங்களுடைய சொந்த பணத்திலிருந்து செய்யப்பட்டது. ஏன்னா நான் டொனால்ட்ட கேட்க போகிறதுக்கு முதல் நான் என்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தால் தான் எனக்கு மாறும் தருவாங்க. எங்களை பிரதேசத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ சொல்லுவாங்க திருப்பி அதிபருக்கும் அக்கா இருக்குது, அண்ணன் இருக்குது, தம்பி இருக்குது, அங்கெல்லாம் எடுக்கலாம் தானே, ஏன் எங்கள்கிட்ட வர ஒரு கேள்வி கேட்கலாம் தானே. அதுக்காக நாங்கள் இங்கே போட்ட கிளாஸ் ரூம் நான் ஒரு கிளாஸ் ரூம் போட்டோம். இப்போ ஒவ்வொரு கேஸாக வருவாங்க. இதில் அந்த 3வது கிளாஸ் ரூம்ன்றது அந்த 4 போது அந்த பாடசாலையில் 5ஆம் ஆண்டு படித்தபடிகள் செத்துருக்கிறாங்க 4 பேர். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மேலே சேர்ந்து ஒரு கிளாஸ் ரூம். சிலதுகளுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே சில நிதிகள் இருக்கும். SLIG நிதியில் இருந்து ஒரு கிளாஸ் ரூம் செய்கிறாங்க. அதுதான் சொல்கிறது சங்கடப்பட்டுனா இல்லை அதுக்குள்ளே என்ன மாற்ற வழிகள் இருக்குது. 1979ஆம் ஆண்டுலேருந்து லண்டனில் இருக்கின்ற ஒரு கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ரசாயனவியல் பேராசிரியர் அவர் இப்போது என்னுடைய நண்பராக இருக்கிறார். அவர் முதல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரோ சொல்லிக்கிறாங்களோ இதை வித்தியாசமாக வச்சுருக்கலாம் போய் பாருங்கன்னு சொல்லி பர்சனல் அலுவலாக வந்த இடத்துல கேட்ட முதலாவது கேள்வி இது அரசாங்க பாடசாலையா தனியார் பாடசாலையா? அப்போ நான் சொன்னேன் இல்லை அரச பாடசாலை தான்.
அவர் வந்திருக்கின்ற போது எங்களுடைய தரம் 3 மாணவர்கள் முழு பிள்ளைகளும் ஒரு டேப்பை பயன்படுத்தி கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒரு டேப் இல்லை, எல்லார்டையும் ஒரு டேப். 30 மாணவர்கள் 30 டேப்பை பயன்படுத்தி படித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் வந்து ஆங்கிலத்தில் சில வாக்கியங்கள் சொன்னார். அவற்றை பிள்ளைகள் டைப் செய்து காட்டினார்கள். இப்போ பாரதியார் பாடல்களை பற்றி பாடம் இருந்தது தரம் 3. பாரதியார் பாடல் பற்றி எழுதார்கள். இப்போ பாரதியை பற்றி இணையதளத்தில் சென்று தரவிறக்கி என்ன ஒரு பாடலை போட்டு காட்டினார்கள். அவருக்கு ஆச்சரியமாக போயிட்டது. அதுக்கு பின்னர் தான் அவர் இலங்கை முழுவதும் ஒரு 500 ஸ்மார்ட் வகுப்பறைகளை வேறு பாடசாலைகளுக்கு கொடுத்துருக்கார். அதுக்கு பிறகு தான் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற எண்ணக்கரு அவருக்கு வந்தது. இப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சேர்த்தோம். அதிபர் என்றவர் ஒரு விஷயம் இருக்கணும். நான் சும்மா சொல்கிறேன், போக்கணம் கெட்டவர்கள்லாம் அதிபர்களாக இருக்கலாம்னு சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் சகித்து கொள்ளக்கூடியவர், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். உண்மையில் எனக்கு மத நம்பிக்கை, கடவுள் மீதான நம்பிக்கைகள் எல்லாம் கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் படத்திருக்கிறேன். யாரோ கால் பண்ணுறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்திருக்கிறார், கோயிலில் உங்களை வந்து சந்திக்கிட்டாங்க. சரி, நான் ஒரு நாளும் கோயிலுக்கு போகிறேன் இல்லை. அது ஒரு எந்த இதாக போயிட்டுது. நான் போகிறேன் இல்லை. சரி, நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு, அவரை சந்திக்க மாட்டேன்னு நான் பேசாமல் இருந்திருந்தால் 2 கிளாஸ் ரூம் கிடைச்சிருக்காது. அதைத்தான் சொல்லுவாங்க. நான் போனது மட்டும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இன்னும் 5 பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் 2 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ என்னென்னா நாங்கள் எல்லா மட்டத்திலையும் இறங்கி வேலை செய்யணுமென்று தான் சொல்கிறார். நான் இப்போது இருக்கிற நான் பிறப்பாளர் சைவ ஆள். இப்போது இருக்கிற ஒரு பாடசாலை ஒரு கத்தோலிக்க பாடசாலை. அவர்களுடைய சமய நிகழ்வில் நான் முழுமையாக பங்கெடுப்பேன். எனக்கு அந்த மதம் தொடர்பான எண்ணக்கருகள் இதுலேயும் இல்லை. எந்த பள்ளிக்கூடத்துலேயும் வேலை செய்யலாம். சில வகுப்பறைகளுக்கு டொனர் ஆரண்டே தெரியாது. அதை சக்ஸஸாக செய்து கொண்டு போன அப்புறம் வருவார்கள். எத்தனையோ பள்ளிக்கூடம், தேவையோடைய பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா இது ஆனால் வருவினம். இந்த இதில் அந்த தம்பி பிள்ளை ஜெகதாசன் என்ற ஞாபகார்த்த வகுப்பறை இதுவரைக்கும் தெரியாத ஒரு இமெயில் அட்ரஸ் மட்டும் வந்து 2 ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க, எங்களை பள்ளிக்கூட வகுப்பறை தர கேட்கக்கூட ஒரு ஃபோட்டோ போட்டு விடுங்க மட்டும் வந்தது. அந்த எங்களுக்கு இதென்ன ஒரு சக்ஸஸ் என்னென்றால், அந்த வகுப்பறைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஆறாருடைய நண்பளிப்பின் மூலம் கிடைக்கப்பெற்றதுன்றதை தெளிவாக காட்சிப்படுத்தினோம். 2வது, அவைகளின் நாங்கள் ஒரு பொருளையும் காசாக வாங்கிடல, எல்லாம் பொருட்களாகத்தான் வாங்கினோம். இந்த ஓடிக்குவாரைக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை. அன்பளிப்பு பதிவில் பதிகிறது, வலயத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறது, இன்னார் அன்பளிப்பாக தந்தார். சரியா? இது கோட்டேஷன் எங்கே, பில்லு எங்கே, அது எங்கே, இது எங்கே என்ற கேள்விகளுக்கான வாய்ப்பு இல்லை. ஐயவினா ஆண்டா என்ன, அவனுக்கு சந்தை எங்கே கேட்டிருக்கிறார், அவ்வளோந்தான். ஐயவினாவுக்கு பயப்பட தேவையில்லை. அதுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் சரியான விளக்கத்தை கொடுத்து விடுறது. அவருக்கு ஒரு டவுட், இதில் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்குறார். அதுக்கு பதிலளிக்க போட்டு போகிறது தான். நேர்மையாக வேலை செய்கிறதால எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கேட்டால், நான் நீண்ட காலம் படிப்பித்தபடியாக என்னுடைய நிறைய மாணவர்கள் வளமாக இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகளாக படித்தாக்களுக்கு அந்த பிரின்சிபலோட இல்லை சாரோட கதைக்கிறதுக்கும் ஒரு சங்கடம் இருக்கும் தானே. ஹாய் சார் அந்த மாதிரி தான் வரும், இப்படி அடிக்கடி வரும் ஹாய் சார், அவ்வளோதான். நான் அதுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இல்லை. அப்போ உங்களோட ப்ரொஜெக்ட் நல்லா இருக்குது, நாங்களும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செய்து தரட்ட போகிறோம் என்று சொல்லி கேட்டேன். அப்போ என்ன உங்களோட எவ்வளோ காசு இருக்குது ரெண்டு திருப்பி கேட்டால் 1.5 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் மினிமம் 2.5 லட்சம் ரூபா தேவைப்படுகின்ற காலம் 2017ஆம் ஆண்டு. அப்போ நான் உடனே சொன்னேன், ஓ அப்போ மிச்ச காசுக்கு என்ன செய்யுங்கள், அதை நானல்ல பார்க்குறத நீங்கள் அதை ஒழுங்குபடுத்துகிறேன். அடுத்து நான் வேறு ஏதோ சோசையும் பயன்படுத்தி ஒரு கிளாஸ் ரூம் போட்டேன். நான் அன்றைக்கு அந்த 1.5 லட்சம் காலாது அது வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அந்த 3 கிளாஸ் ரூம் போட்டிருக்கணும். வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் 3 வகுப்பறைகளை போட்டிருக்கணும். இப்போது தனிப்பட்ட முறையிலும் அவைகள் என்னோட மிக நெருக்கமாயிட்டன. அப்படி வரும். எனக்கு சிங்களம் தெரியாது, நான் இன்றைக்கு வரப்பட்ட வார்டு பெரிய கஷ்டம். ஆனால் சிங்கள படிகள் இந்த மேம்படுத்தப்பட்ட பல்லூட வகுப்பறைன்றது சிங்கள நண்பர்கள் செய்து வந்தார்கள். எல்லாம் அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டால் ஏற்பட்டது. ஃபேஸ்புக்கு நல்ல
முறையில் பயன்படுத்தின ஆளுக்கும் நான் ஒரு உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச சிங்களம் தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சும்மா போகிறதான். அப்படி தான் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, 3D பிரிண்டர் வசதியோடு இருக்குது. நான் அங்கே காட்டுறேன். இப்படி 17 கிளாஸ் ரூம், 16 வகுப்பு, 17 கிளாஸ் ரூம். பாருங்கள், இந்த 3D பிரிண்டர் இது என்ன இப்ப வளமையான கிளாஸ் ரூமுக்கும் இந்த கிளாஸ் ரூம் மத்தபடி ஏதாவது சேஞ்ச் இல்லை? ஒரு 10 காரணம் சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவான பிறகு பிள்ளைகள் மாற்றத்தில் ஏற்பட்டது. ஒன்று வரவு வீதம் கூடி இருக்குது. சந்தோஷமாக வந்து வேலை செய்வாங்க. போர்டில் பின்னுக்கு நிற்கிற பிள்ளையும் வந்து முன்னுக்கு வந்து வேலை செய்யணும். அதில் கீறுறது எழுதுறது அதில் இருக்கிற இதுக்காக. மற்றது சாதாரணமாக விளங்கப்படுத்த கஷ்டமான விஷயங்களை வந்து வீடியோ அல்லது அனிமேஷன் அல்லது ஆடியோவோட கொடுக்கக்குள்ள பிள்ளைன்ற துலங்கள் கூடவே இருக்குது. மற்றது பொக்காபுலரி, இங்கிலீஷ் பொக்காபுலரி வந்து நல்லா கூடி இருக்குது. அவன் சொல்லுவான் என்ன, அந்த சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பேஸ்ட், கட், காப்பி, டிலீட் என்ற சொற்களஞ்சியங்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்குது. அடைவு மட்ட ரீதியாக நான் தரமங்கில ஆய்வு பார்த்த 10% அதிகரிப்பு இருக்குது. சாதாரண வகுப்பறைக்கும் இந்த ஸ்மார்ட் வகுப்பறையும் பயன்படுத்துகிற பிறகு ஒரு 10% அதிகரிப்பை பார்த்தேன். விரைக்குள்ள ஞாபகப்படுத்தணும்னா இது 3D பிரிண்டரோட நாங்கள் சாதாரணமாக பேப்பரில் தான் அவுட்புட் பார்த்துனாங்க. அதை பொருட்களாக பார்க்கணும். அப்புறம் இதெல்லாம் ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு வரீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். நான் யோசிச்சேன்டா, நான் அந்த அனுபவத்தை பெற இல்லை. என்னுடைய சொந்த பிள்ளைகள் அந்த அனுபவத்தை பெற இல்லை. நான் என்னோட படிக்கிற பிள்ளைகளாவது குறைஞ்சபட்சம் இதை கண்டுட்டாவது போகட்டும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், கண்டுட்டாவது போகட்டும் என்று. பிள்ளை வந்து டைனோசராக டிசைன் பண்ண விரும்புது. ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்காட்டார். 40 நிமிஷத்துலேயே ஒரு பிரிண்ட் அவுட் வரும். சாதாரணமாக வலிய கல்வி பணிப்பாளர் தான் வந்தார் ஓப்பனிங்குக்கு. ஒரு பிசில் எடுத்து செய்து கொடுத்தோம். பிசில் ஊதிப்பாதார், ஊதுது. இதை விட வேறு என்ன வேணும்னுட்டு போயிட்டார். அப்போ இந்த வகுப்பறை ஒன்றையும் ஒரு வகுப்பறையில் பயன்படுத்திக்கிறோம். 2017 ஒரு 30 பிள்ளைகளுக்கு 3 டேப் வாங்கி கொடுத்தோம். அதை சொந்தமாக தான் வாங்கி கொடுக்குறோம். ஒன்றுமே ஒரு எபிசோட் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்துருக்கு. அவைகள் லேப்டாப்பை கொண்டு போய் ரான்சரில் போய் கொடுத்துட்டு போங்க. சரியா, அந்த கோதண்டாலும் கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறது. லீவுக்குள்ளேயெல்லாம் வலுக்கட்டாயமாக அனுப்பி போடுவேன், இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டை போகிறா, வீட்டை கொஞ்சம் பழகட்டார், அதில் பிள்ளை கொஞ்சம் விளையாடட்டார். அதில் ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகிற இல்லை தானே. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டேன், டீச்சர் கையெல்லாம் லேப்டாப் இருக்குது. என்னென்ன டீச்சர்கிட்ட இருக்குன்னு மட்டும் ஒரு நோட் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை கொடுத்துட்டு போயிருக்கிறோம். புதுசாக வர பிரின்சிபல் என்னென்ன செய்யட்டும், அதை அடுத்த வரைக்கிறேன். 20 டீச்சர்ஸ் இருக்குன்னா 20 பேருக்கும் லேப்டாப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு டப்பை வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு இப்போ 8ஆம் வகுப்பு இதை படிக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல மாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த வேர்ச்சுவல் கிளாஸ் ரூம் வந்து இந்த கனவாக இருந்தது. அது நடக்க இல்லை இன்னும். அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட காசு இருக்குது, இந்த டிவைஸ் இல்லை. ஸ்ரீலங்காவில் குவாலிட்டியான டிவைஸ் இல்லை. மற்றது எங்களோட கண்டென்ட்டும் இல்லை. எங்களோட லெசன்கள் வந்து இந்த இதில் இல்லை. உதாரணத்துக்கு குருதி சுற்றோட்டத்தை காட்டுறத கண்டால் அதை படம் இருக்கும். குருதி சுற்றோட்டம் இங்கிலீஷில் இருக்கும். எங்களை பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் ப்ரைமரி பிள்ளைகளை வச்சு டார்கெட் பண்ணேன். அதை இந்த சப்ஜெக்ட் அல்லது வித்து முளைத்தில் முழுமையாக காட்ட விரும்புகிறோம். வித்து முளைத்தில் காட்டக்குள்ள அந்த பிள்ளைக்குரிய இது இருக்காது. எங்கள் லெசனும் இல்லை. அடுத்தது அது எங்களை மொழியிலேயும் இல்லாததால் இருக்குது. அதுக்கும் ரத்னம் ஃபவுண்டேஷன் ஒரு $1 மில்லியன் ஒதுக்கி வச்சிருக்கிறார் எனக்கு தாரதுக்கு. அதனால் இதை போடலாம். போயிட்டு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னென்றால் பல ஆய்வுகளை வாய்ச்சி பார்த்தினான். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பார்த்தா 30% அடைவு மட்டத்தை கொண்ட ஒரு பிள்ளைகள் 80-85% அடைவு மட்டம் மாறி இருக்கு. ஏன்னா ஒரு ரியல் உலகத்துக்குள்ளே நாங்கள் அதை கொண்டே விடுவோம்ன்றது தான் நாங்கள் நம்பிக்கை இருக்குது. இந்த
கோவிட் பேரிடர் வருகின்ற போது முதலாக நாங்கள்லாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், ஆன்லைன் கிளாஸை தொடங்கினாங்கள். வடமாகாண கல்வி திணைக்களம் ஆன்லைன் வகுப்பு தொடங்குறதுக்கு முதல் நாங்களே தொடங்கினோம். ஆரம்ப வகுப்புகளுக்குரிய வகுப்புகளை செய்வதற்கு சட்டபூர்வமான அனுமதியையும் மாகாண திணைக்களம் தந்தது. அதை கொஞ்சம் வளங்களையும் செய்தார்கள். எங்களுக்கு இந்த இன்டர்நெட் பேமெண்ட், சாஃப்ட்வேர் வாங்குறதுக்குரிய பேமெண்ட் எல்லாத்தையும் செய்து கொண்டார்கள். இதை கீழே ஒரு பட்டிமன்றம் நடக்குது ஆன்லைனில். அந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒரு தேசிய பாடசாலை பிள்ளைகள், அவையிட்ட அந்த வாய்ப்பு இல்லை. எங்களை ஒரு பிரைமரி ஸ்கூலில் இருக்கிற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறத காட்டுது. நீங்கள் இவர்களை யோசிக்கலாம், இவர் ஒரு டிஜிட்டல் முறைமையான கல்வி அல்லது நவீன முறைமையான கல்விகளோடு மட்டும்தான் குறியாக இருக்கிறார். அப்படி இல்லை. நாங்கள் ஓரளவுக்கு ஒரு பழமைவாதக்காரர்கள் அல்லது பாரம்பரியமான சிந்தனை உள்ள ஆள் தான். எது எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை எல்லாருக்கும் கிடைக்க செய்கிறதா நோக்கம். சின்ன பிரைமரி ஸ்கூலில் ஒரு சின்ன லேப் வச்சுக்கிறோம். அந்த லேபில் ப்ராக்டிக்கலாக படிப்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் படிப்பிக்கிறோம். எது முடியுமோ அது எல்லாத்தையும் செய்து பார்த்துனாங்க. இது இந்த மேக்ஸ் கியூப் சந்தையில் 200 ரூபாய்க்கு வாங்கலாம். எனக்கு சிங்கப்பூரில் இருந்தபடியே 200 வாங்கணும் தான். எனக்கு அதான் அந்த பெருமை. என்ன விஷயம் என்றால், சிங்கப்பூரில் இருந்து தண்டா வீட்டுக்கு எவ்வளோ சாமான் வாங்கியிருக்கலாம். 200 தான் வாங்கி காவி கொண்டு வந்தார். அவர்கிட்ட பிள்ளை இங்கே உடைக்குது எங்களை ஸ்கூலில், இன்ஜினியர். அவர் வாங்கி கொண்டு வந்து தந்தார். அப்போ நாங்கள் இதை கொடுத்தோம். ஒரு ஆள் கேள்வி வைப்பார், அதுக்கு மற்றவர்கள் பதிலளிக்கிற மாதிரியான முறைகளில் அப்படி கொஞ்சம் விஷயங்களை செய்து நான் அந்த இயல்பாக பிள்ளைகள் எல்லாம் தாங்களாக செய்து, எங்களை ஸ்கூலில் இருந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போன எந்த ஒரு பிள்ளையும் அந்த கடையில் ஒரு பொருளை வாங்கி கொண்டு போகாது, ஆக்கத்துக்கார கடையில் இருந்து ஒரு பொருளை வாங்காது, அல்லது பெற்றார்கிட்ட அல்லது அண்ணன் தம்பிகிட்ட வாங்கி இதன்று சொல்லி கேட்காது. அவ்வளவுக்கு வகுப்பிலேயே எல்லாத்தையும் கொண்டு செய்விச்சு இந்த செய்யக்கூடிய ஆற்றல்களை வளர்த்துருக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். தரங்கணிப்பு படிவத்தில் ஆக குறைந்தது 3 களப்பயணங்கள் இல்லாட்டி நான் சைன் பண்ண மாட்டேன். சில விஷயங்களில் இறுக்கமாக இருப்பேன். அதிபராக இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருப்பேன். தரங்கணிப்பில் 3 களப்பயணங்கள் இருக்கணும். குறைஞ்சது ஒரு டேர்முக்கு ஒரு களப்பயணம். காசு தாராளமாக கொடுப்போம். உங்களுக்கு அங்கே என்ன போகணுமோ ஏன்னா அப்படி களப்பயணம் பெரிய தூரத்துக்கு போகணுமெண்டு இல்லையே. பக்கத்தில் ஒரு பால் பண்ணை இருக்கலாம், அல்ல ஒரு தச்சு தொழிற்சாலை இருக்கலாம், அல்லது ஒரு மட்பாண்ட தொழிற்சாலை இருக்கலாம். அந்த இடத்துக்கு போய் கற்கிறது மாதிரி ஒருபோதும் உங்களை வகுப்பறை கற்பித்தல் வெற்றி பெறாது. ஒரு விவசாயின்ற பிள்ளைக்கே இது என்ன பயிரென்று தெரியாமல் கன பயிர் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும். ஆகவே களப்பயணம் பிள்ளைங்க நிறைந்த ஞாபக சக்தியையும் நீங்கள் ஒரு கிழமைக்கு படிப்பிக்கிறத அவங்கள ஒரு களப்பயணத்தின் அரமணத்தியால் களப்பயணம் கற்றுத்தரும். களப்பயணத்துக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதிரி களப்பயணத்துக்கு அனுமதி எடுக்கிறதெல்லாம் வன்னிய பிளான்லேயே போட்டுருவோம். எந்த சுமாருக்கால் டிஇஓக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் கொடுக்குறேன், எங்களை பிள்ளைகள் இங்கே ஒரு களப்பயணம் போகுது அண்டு சொல்லினோம். பெரிய பிரச்சனை ஒன்றும் மாறதுக்கு இல்லை. லைப்ரரி சிஸ்டம் இதுதான் நாங்கள் அந்த நல்லாசிரியர் விருதுக்காக சமர்ப்பித்தது. நாங்கள் ஒரு லைப்ரரி வச்சுக்கிறோம். அந்த லைப்ரரி என்ன மாதிரின்னு சொன்னால் 11:45 தரம் 1-2 விடுபடும். பேருந்து 1 மணிக்கு 3-4 விடுவோம். 1:30க்கு 5ஆம் ஆண்டு விடுகின்ற போது அந்த பிள்ளைகளை ஏற்றுறது பேரண்ட்ஸ் அறியணும். பேரண்ட்ஸ் வந்தால் அவைகள் சும்மா நிற்கணும். அவைகளுக்கு ஒரு லைப்ரரியே போட்டுவிடும். அந்த லைப்ரரி ஹோல்டரில் தான் போட்டிருக்குது. பெரிய லைப்ரரி 2500-3000 புத்தகங்கள் இருக்குது. நிறைய வாசிப்பாங்கள் இருந்து வாசிக்கிறான். இந்த வாசிச்சுட்டு போகிறவன் பேருந்து சொல்லுவான், சார் அந்த புத்தகத்தில் பார்த்தனா இந்த கேள்விக்கு இது விட இல்லை அதான் விடையன்னு சொல்லுவான். அப்போ நான் வாசிக்கிறது வருது. உள்ளுக்குள்ளே எங்களுக்கு வந்தால் பேரண்ட்ஸ் வந்தால் என்ன ஒரு பாசிட்டிவ் சிந்தனை இருக்குது என்னென்றால், எங்களோட கஷ்டம் அவங்களுக்கு விளங்கும். நாங்கள் இந்த பிள்ளைகளோட வர்ற பாட அவைகளுக்கும் விளங்கும் தானே. வகுப்புக்கு என்ன நடக்குது,
அதாவது கற்றல் கற்பித்தல் எவ்வளோ பிரச்சனை இருக்கின்றதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாங்களும் நல்ல சக்ஸஸ். லைப்ரரியே ஒரு தனி லைப்ரரி இருக்குது, பேரண்ட்ஸுக்கு ரெண்டு பிரிம்பா லைப்ரரி இருக்குது, கிளாஸ் ரூமுக்குள்ளே லைப்ரரி இருக்குது, கிளாஸ் ரூமுக்கு வெளியேயும் லைப்ரரி இருக்குது. எல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் அடிச்சு தனித்தனியாக போட்டு கிடக்கு, வெளியில் இருக்கிற லைப்ரரி. அப்போ எங்கே இருந்த திரும்பினாலும் புத்தகம் இருக்குது. நீங்கள் கேட்கல அஞ்சலோட எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க, எடுத்துக்கொண்டு போனால் கொண்டு போகட்டும். அது அப்போ எடுத்துக்கொண்டு போனால் பிரச்சனை இல்லைன்ற புத்தகம் தான் நாங்கள் வெளியில் வச்சுருக்கோம். அப்போ அப்படியான வாய்ப்பை குறைவு. இந்த ஆஃபீஸ் வந்து கேட்டோடு இருக்குது, வரும் கெடுகால் வேயப்பட்ட ஒரு கொட்டு. வகுப்பறைகள் எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்குது. ஆஃபீஸ் மட்டும் ஒரு மேசையும் 2 கதிரையும் கொண்ட 5-6 பூக்கண்டும் உள்ள ஒரு இது. அதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், நான் ரெண்டும் இந்த விளம்பரத்துக்காக அப்படி செய்யலை. எனக்கு தேவைப்பட்டது என்னென்றால் பேரண்ட்ஸுன்ற கமெண்ட்ஸ் எடுக்கணும். கேட்டுக்கு நிற்கிற பேரண்ட்ஸுன்ற கமெண்ட்ஸ் வரும், இவங்க கதைப்பாங்க என்ன என்ன இருக்குது. நான் நிறைய அதில் இருந்து திருந்தி இருக்கிறேன். அவன் குறைகளெல்லாம் 4 பேர் சேரைக்குள்ளே கதைப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய இருந்தது. வந்து கேட்டார், ஏன் இதில் போட்டிருக்கிறான்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த பிரைமரி பிள்ளைகள் அவங்கள ஓடிடுவாங்க, ரோட்டுக்கு ஓடிடுவாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு நான் இதில் போட்டிருக்கிறேன்னு தான் சொன்னது. ஆனால் உண்மையான நோக்கம் வந்து அந்த கமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. அது அந்த விஷயம் அதில் போட்டால் கூட நிறைய மாற்றங்கள் அதில் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. மற்றது இயற்கையான ஒரு வளத்தோடு இருக்குது. ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை நாங்கள் செய்கிறோம்னா, வருஷம் ஒரு இன்டோரும் ஒரு அவுட்டோரும்னு சொல்லி 2 கேம்ஸ் எடுத்து கோச்சை வச்சு பழக்கிறது. அப்போ அதுகளையும் வச்சு கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் பார்க்கத்தானே ஒன்று தனியாக நாங்கள் கல்வியோடு இருக்கிறதில்ல தானே. எங்களுக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்றால், பிள்ளைகளையும் டீச்சர்ஸையும் ஊக்குவிக்கிறதுலேயும் இருக்குது. இப்போ தரமஞ்சு புலமை பரிசு பருவம் வந்த உடனே அது எந்த இரவு வந்தாலும் சரி, இப்படி ஒரு ஃபார்மேட்டில் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். வந்தால் அந்த ஸ்கூல் லெவலில் ஒருத்தன் கூட்டின மார்க்ஸ் எடுத்து வருவான் தானே, அவனுக்கும் இந்த இது எல்லாம் பழசு. இப்போ 30,000 ரூபா கொடுக்குறது. எஸ்டிசியில் நாங்கள் தீர்மானமாக போட்டு வச்சுக்கிறோம், 30,000 கொடுப்போம். மற்றது எந்த ஒரு இவெண்ட்லையும் முடிஞ்ச பிறகு நான் மெடல் வந்து ஒரு 500 மெடல் என்ற லாஜிக் இருக்கும். சித்திரை போட்டிய முதலாக உடனே அசம்பிளில் வச்சு வாழ்த்தி ஒரு மெடலையும் போட்டு வருவேன். அப்போ அதிபர் போட்ட இது 25 மெடல் எனக்கு கிடச்சிட்டு, 15 மெடல் கிடச்சிட்டுலாம் போட்டிக்கு வச்சுருப்பாங்க. அந்த மெடலையும் போட்டு போடுறது. மற்றது எங்களுக்கு இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் டீச்சர்ஸுக்கும் உடனேயே அசம்பிள்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடுறது. இப்போ தமிழ் மொழித்திறன் போட்டி எங்களுக்கு தேசிய மட்டம் வரைக்கும் 1ஆம் இடம் கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் எந்த மட்டத்தில் நடந்திருந்தாலும் என்ன பாவோதல் நிகழ்ச்சியில் பின்ன ஆசிரியர் சிறப்பாக செயல்பட்டு வலையமட்ட போட்டியில் 1இடம் பெற்றதற்காக கடுமையாக உழைத்தார். அவருக்கு வாழ்த்தி பாராட்டி இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அப்போ டீச்சர்ஸுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். தங்களை இது உடனே மதிப்பளிக்கப்படுதுண்டு. அடுத்த நாள் விடுறதில்லை. இப்போ நான் இன்றைக்கு தமிழ் மொழித்திறன் போட்டி நடக்கு, திங்கட்கிழமை நான் சர்டிஃபிகேட் கொடுப்பதாங்க போய். அப்போ அது டீச்சர்ஸை ஊக்குவிக்கும். எனக்கு அந்த முரண்டு பிடிக்கிற டீச்சர்ஸ் இல்லை. அதுக்கு காரணம் என்ன பிரச்சனைன்னா, இதுதான் காரணம். உடனே அவையின் சேவைகள் சான்றுபடுத்தப்படுது. மற்றது அவைகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறோம்ன்றது ஒரு கௌரவமாக இருக்குது. இப்போ என் ஃபேவலில் பேசுகிறாக்கள்லாம் பேசுகிறேன் என்னென்னு சொன்னால், எங்களை உலக அளவில் அறிமுகம் செய்து விட்டவர் அதிபர் என்று சொல்லி சொன்னோம். அப்போ அது ஒரு இதாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இதை கூட செய்கிறது. எங்களை பள்ளிக்கூடத்தில் கணக்க ப்ளஸ் இருக்குன்ட்டு கணவர் கதைக்கிறது. இது நான் ப்ளஸ் அண்டு கருதுகிறோம். இதைத்தான் எந்த ஒரு தரம் ஒன்றுக்கு முறைப்படி சேராத ஒரு பிள்ளையும் ஒரு நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு பயிற்சி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் தற்செயலாக இப்போ எங்களை பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அவங்க சொல்லுவாங்க, 6வது கேட்டுக்கு நிற்கிறபடினோ அல்லது கேட்டால் அதிபர் 5ஆம் வகுப்பில் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறார், நீங்கள் இதில் இருங்கோ, கதிரையும் காட்டி ஒய்ச்சில் கொண்டு இருங்கோ, அவர் வகுப்பு முடிஞ்சு தான் பெறுவார், அதுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கலாம்னு சொல்லி போடுவார். அப்படி தொடர்பாடலையும் நல்ல மாதிரி வளர்த்து லீடர்ஷிப்பையும் கொடுத்துருக்குறோம்.
தரம் ஒன்றுக்கு புதுசாக சேர்ந்த பிள்ளையும் இந்த காலை பிரார்த்தனை காலை செயல்பாடுகள் எல்லாம் அவரே தலைமை தாங்கி செய்யணும். அது 5ஆம் ஆண்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஸ்லோவில் கேட்குறா அந்த டீச்சர்ஸுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தனா ஒன்றும் கொடுக்குறே இல்லை. இந்த போர்டை வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் படிப்பிக்கணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆள் டீச்சர்கிட்ட அனுபவம் இருக்குன்னு தானே, அந்த அனுபவத்தை மற்ற ஆள் பெற்று படிப்பிப்பார். ஏதாவது பிரச்சனை வந்தால் கொஞ்சம் எனக்கும் தெரியும், அதில் போய் சொல்லிக் கொடுப்பேன், இது இப்படித்தான் வருமான்ட்டு சொல்லி. நாங்களும் முயன்று தவறி கேட்கிறாக்களே தவிர பெருசாக எங்களை அதை படித்து கொண்டு வந்து படிப்பிக்கிறாக்கள் இல்லை. அந்த லீடர்ஷிப்பை நல்லா செய்து வச்சுக்கிறோம். ஆனால் நாங்கள் தனியாக வந்து எங்களை லெவலுக்குள்ளே நிற்கிற இல்லை. ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைந்திருக்கின்ற பிள்ளை காசு படிக்க காசு இல்லை அண்டு கேட்டு வந்தால் அது எந்த பிள்ளை அண்டு இல்லை, அவர் எந்த பிரதேசத்து பிள்ளை எந்த இடத்து பிள்ளை என்றது இல்லை. அவர்களுக்கு கற்றலுக்காக நாங்கள் இயன்றவரை உதவி செய்கிறோம். இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஒரு பிள்ளை அதை அப்பா இல்லை அம்மாவுக்கும் கை இந்தளவோட இல்லை போரில் 5 லட்சம் ரூபா கொடுத்துனாங்க படிக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாய். அதுக்கு இந்த சோர்ஸ் வந்து என்னென்னு சொன்னால் அந்த எனக்கு ஒரு பெரிய சேனல் இருக்குது, எல்லா மட்டத்துலேயும் இருக்குது. ஆகவே உடனே அந்த மற்றதை என்ற பொறுப்பு சொல்கிற முறை வந்து எல்லாம் வெளிப்பட வந்தது இவ்வளவு போனது இவ்வளவு இவ்வளவு. அதுக்கு உதாரணத்துக்கு 18,000 ரூபா அனுப்பினவருக்கு 180 ஃபோட்டோ அனுப்பியிருப்பார். 18,000 ரூபா காசு தான் அனுப்பியிருப்பார், அவருக்கு 180 கொடுத்ததுக்கு 180 ஃபோட்டோஸ் அனுப்பியிருப்பார். அவ்வளவுக்கு விஷயங்களை உடனுடனே அப்டேட் பண்ணுறதால தாராளமாக காசு வரும். அதால் இந்த இப்படியான வேலை திட்டங்களை செய்கிறோம். இது செய்ய என்னென்னா எங்களை பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணுறதுக்கான சோர்ஸுகளும் வரும். இந்த பாடம் சாராத்திரங்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த எங்களோட ஸ்கூலில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, பொலித்தீன் பாவிக்கிறே இல்லை. கொப்பிக்கு புத்தகங்களுக்கு எல்லாம் உரை துணியால் இடப்பட்டிருக்கு. மற்றது 3-4 வகுப்புக்கு ஒரு லேண்ட் ஃபோன் இருக்கும். பிள்ளை பேரண்ட்ஸோட கதைக்கணும்னா கதைக்கலாம். ஒரு இடமெல்லாம் லேண்ட் ஃபோன் இருக்குது, நீ அடுத்து கதைக்கணும்னா கதைக்கலாம். டீச்சர் அடிக்கிறா பேசுகிறா குத்துறா, பனிஷ்மெண்ட்ன்றது இல்லை. வெளியில் போட் போட்டிருக்கு, பெரிய போட், தண்டனையற்ற பாடசாலை உண்டு. அப்போ அந்த வாய்ப்புகள் எதுவும் இல்லை, வச்சிருக்கிறோம். அப்போ இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவிக்காத ஆக்கள் முடியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கட்டையாக வெட்டி இருப்பினோம். இந்த பெருசாக எல்லாம் பின்னி கட்டுற ஆக்கள் இல்லை. அப்போ அதுகள் எல்லாத்துக்கும் பார்த்து இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம், அப்படி கொடுத்து வச்சிருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ரோட்டின் சிக்னல் உண்டு. இதை இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது அவ்வளோ தார் ஊற்றி ரோட்டில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே தார் ஊற்றி அதுக்கு பிறகு ஒரு ரோட் சிக்னல் செய்கிறாண்டு எல்லாம் ரெடி பண்ணி போட்டேன். நான் இப்போ ரான்ஸில் போயிட்டேன். பிள்ளைகளுடைய பொருளாதார நிலைமைகளையும் நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். எங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பிள்ளையும் படிக்க காசு இல்லைன்னு பள்ளிக்கூடம் ராவடையாது. சைக்கிள் இல்லைன்னாலும் சைக்கிள் இல்லை, கோழி வாங்கி தந்தால் தான் நாங்கள் வளர்த்து பிள்ளையை வளப்படுத்த வேண்டாம். கோழி, ஆடு வளர்க்க வேண்டாம் ஆடு, மாடு வளர்க்க வேண்டாம் மாடு, எல்லாம் கொடுக்குறோம். என்ன மாதிரி முடியுமோ அதெல்லாம் கொடுத்து தான். அப்போ இதை நாங்கள் ஃபேஷன் ஆக்கிட்டோம்னா இப்போ நாங்கள் செய்ய தரீங்க பேரன் செய்கிறாங்க. சார் என்னுடைய ஒரு 10 லட்சம் ரூபா காசு இருக்கு, ஒரு 10 பிள்ளைக்கு ஏதாவது கற்றல் உபகரணம் கொடுக்க போகிறோம்ட்டா உடனே அவைகளையே ஒழுங்குபடுத்தி அதுக்குள்ளேயே கொடுத்து விட்டுருவோம். இது ஒரு கிளாஸ் ரூம். உள்ளுக்கு நானும் எங்களுக்கு இங்கே சிங்கள மொழி எங்கள் ஏரியாக்குள்ள சிங்கள மொழி பாடசாலை ஒன்றுக்கு போய் பார்த்தேன். ஒரு மரம் மாதிரி மரத்தை கீறி இருந்தாங்க. அவங்கள கஷ்டப்பட்ட பள்ளிக்கூடம் லெவல் சீட் இல்லை, லெவல் சீட்டுக்கு பதிலாக பாயத்தான் அடிச்சிருந்தாங்க. பாயை வடிவை அடித்து அதில் படம் கீறி இருந்தது. மரத்தை கீறி மரத்தின் இது இருந்தது. அதை பார்த்து கொண்டு வந்து நான் எங்களை பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோங்கன்னு சொல்லி நான் எங்கள் ஓய்க்குள்ளேயும் என்ற ஃபோனை அப்டேட்டாக கொண்டு போவேன். எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதை நான் அப்படி எடுத்துக்கொண்டு போய் அதை இப்போ எங்களை பள்ளிக்கூடத்துக்கு பொருத்தமான மாதிரி மாற்றுவேன்.
ஸ்கவுட்ஸ் கிட்டத்தட்ட 50 விதமான பிள்ளைகள் ஸ்கவுட்ஸில் இருக்கணும். எங்களை விசனார் 100 வீதம் ஸ்கவுட்ஸில் கொண்டு வரணுமென்று ஒரு யோசனையோடு செய்து தொடங்கினாங்க. பாருங்கள், நீங்கள் உட்பிரவேசிப்பது மது, புகைத்தல், வெற்றிலை வாக்கு மெல்லுதல் மற்றும் பிளாஸ்டிக் பொலித்தீன் தடை செய்யப்பட்ட பிரதேசத்துக்குள்ளாகும். வெளியிலே போட்டிருக்கு. அங்கே கொப்பியெல்லாம் துணியால் போட்டிருக்குது. ஃபோன் இருக்குது பாருங்க, ஃபோன் இருக்குது. ஆசிரியரை சான்றுபடுத்தல் என்ன பாருங்க, அந்த எங்களை தரங்கணிப்பு படி இன்க்ரிமெண்ட் ஃபார்மில் மிக நன்று தான் போட்டுக்கிறோம். 1க்கு மட்டும் நன்று போட்டுக்கிறோம், மற்ற முழுக்களுக்கு மிக நன்று போட்டுக்கிறோம். எனக்கு இருந்தது பிரச்சனை என்ன, எனக்கு போடைக்க நன்று எல்லாம் திருப்திக்கு மேலே ஒரு தரம் போட்டது கிடையாது. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் என்ன குறை கண்டு இவர்கள் இந்த மிக நன்று போட பஞ்சு போடுறார்கள். இப்போ நானே என்னுடைய டீச்சருக்கு டீச்சர் கேட்குறாரு, ஆசிரியர் கற்பித்தல் வெற்றிகரமாக உள்ளதா, என்ற கற்பித்தலில் என்ன வெற்றிகரத்தை காணவில்லை நீங்கள் என்று கேட்டால் நான் பதில் சொல்லக்கூடியா இருக்கணும். குறைச்சி போட்டால் அதிபரிடம் ஒத்துழைப்பு திருப்திகரமாக உள்ளதா, நான் என்ன ஒத்துழைப்பு வழங்கலைன்னு கேட்டால் சொல்லக்கூடியா இருந்தால் நான் குறைக்கிறேன். எல்லா ஒத்துழைப்பும் வழங்கியிருந்தால் மிக நன்று தானே போடணும். அப்போ இதே அப்படியே போட்டிருக்கிறது. இயன்ற வரைக்கும் மாகாண கல்வி பணிப்பாளர் வலய கல்வி பணிப்பாளர்களை கொண்டு சர்டிக்க வேண்டும். அந்த சர்டிக்கிறதில் ஏன்னா ஒரு வரும் எங்களை யாருக்கு தெரிய போகுது அல்லது எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க போகுது, சாதாரண அதிக சைன் பண்ணி போட்டு கொடுக்குறதில்ல. அப்போ இந்த சர்டிக்கரில் வலய கல்வி பணிப்பாளர் அல்லது மாகாண கல்வி பணிப்பாளரை கொண்டு கையெழுத்து பெற்றுக் கொடுக்குறதுக்கு முயற்சிக்கிறேன் நான். சிலர்களுக்கு பெற்றுக் கொடுக்குறது. உற்பத்தி திறன் போட்டிக்கு போகிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒன்றும் சொல்கிறேன், இதில் வெற்றி பெறணுமென்று போகிற இல்லை, பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் 5S முறையில் வச்சுருக்கிறதுக்கு முயற்சிக்கலாம்ன்றதுக்காக போகிறது. எங்களை மேற்பார்வைக்கு வாராணி பெரும்பாலும் எங்களை டைப் ஸ்கூலுக்கு எங்களுக்கு பெரியக்குள்ளே சில வேலை இது நல்லா இருக்குமென்னு நினச்சி கொண்டு வராங்களோ தெரியாது. வந்தால் அதிகூடிய புள்ளியை போடணும். இந்த முறையும் நான் அடுத்த நாள் நான் ட்ரான்ஸ்ஃபரில் வரும், அதுக்கு முதல் நாள் வந்துட்டுடும் 78 புள்ளி ஏதோ போட்டினோம். அந்த இடத்துல எங்கள் ஏரியாக்கள் அந்த புள்ளி ஓடுறதுக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனம் தான் காட்டணும். அந்த 78 கூடின புள்ளியாக இருக்கும். நடுவாக அந்த விருது கிடைக்கும் எங்களுக்கு. அதாவது இந்த சாதனையாளர் விருது பழைய பிரின்சிபல் மெமோரியலாக கொடுக்குறாங்க. எங்களுக்கு முதல் இருந்த பிரின்சிபல் மாதிரி இருக்கிறது தானே, அவையோட அவங்களாம் எங்களை பெரிய குறை சொல்கிறாக்களா இருப்பாங்க. அவங்கள பேரை கூப்பிட்டு விருதை கொடுத்து விட்டால் சரியோ, அந்த அதிபரை போல சோக்கான அதிபர் இல்லையான்னு சொல்லுவாங்க. அந்தாலும் நல்லா செய்யுது, நான் என்ன மாதிரி அந்தாலும் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தானே. மற்றது மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால், மகளிர் தினம் செய்வோம். ஏன் மகளிர் தினம் செய்கிறது? ஒன்றுமில்லை. அந்த அங்கே மகளிர் தினம் செய்து போட்டால் அங்கே அந்த ஊரில் அவைகளுடைய புவனார்டீஸை கூப்பிட்டு கேட்குறது, இந்த ஊரில் யாருக்கு ஒரு கௌரவிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஆள் இருக்கிறாண்டா அவருக்கு ஒரு மாலையும் வாங்கி போட்டு தேத்தனையும் வச்சு 4 கதையும் சொல்லி விட்டால் அந்த பொம்பளையாவது இந்த அதிபரெல்லாம் சோக்கான அதிபர்னு சொல்லும். இல்லையண்டா என்ன நடக்கும்? ஒருத்தருமே சொல்லாங்க, என்னத்தை செய்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுகளுக்கு எல்லாம் செய்யணும். சிறுவர் தினம் செய்கிறவன் இல்லையோ முதியோர் தினம் செய்யணும். எங்களுக்கு முதியோரை மதித்தா தான் அவையெல்லாம் 4 பேருக்கு கதையை சொல்லிடும். அபிப்பிராயங்களை உருவாக்குறதும் இருக்குத்தானே. அபிப்பிராயங்கள் நல்ல மாதிரி அமையணும் என்றால் அதை செய்யணும். அந்த விஷயங்களை செய்தால் சரி. இப்போ எனக்கு அவுட்புட்டில் இந்த எங்களை பிள்ளைகள் இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்களில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழ் மொழி மூல பாடசாலை இங்கிலீஷில் போட்டிகள் நடக்கும். அப்படியான போட்டிகளெல்லாம் கலந்து கொள்றதுக்கு வெற்றி பெற இல்லாட்டியும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். இது அந்த ஜப்பான் என்ஜிஓன்ஸ் நெக்ஸ்ட் லேர்னர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி மேத்ஸ் காம்படிஷன் ஒன்று செய்தவங்க எங்களை பிள்ளைகள் போய் கலந்து கொண்டோம். இந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. என்னுடைய அபிப்பிராயம் நல்ல, அதை பற்றி நான் சிந்திக்கிறதும் இல்லை, அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை. ஆனால் நான் என்ன கொண்டே விட்டுருக்கு, அதைக்குள்ளேயும் ஏதோ ஒரு அவுட்புட்டை காட்டணுமெண்டு தானே, இல்லாட்டி எனக்கு தத்தி விட்டுருவான். அப்படி இவன் வச்சு ஃப்ரீயாக இல்லை, இவன் 5ஆம் ஆண்டு படிக்கிற பாஜ் ஒன்றா வேறு என்ன ஏதோ இருக்கிறான். அப்படி இருந்தால் அப்போ
எங்களுக்கு ஒரு 40 விதமான பிள்ளைகள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் சித்தி அடைவார்கள். எவரேஜாக 100 பிள்ளை தோற்றும், 40 பிள்ளை 1-2 கூட குறைய வரும், 40 பிள்ளைகள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் சித்தி அடைவார்கள். நான் அந்த 70 புள்ளிகளுக்கு மேலே 100 வீதம் பெறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சில காலங்களில் வந்திருக்கு, சில காலங்களில் 1-2 பிள்ளைகள் தவறி 94-98 வீதங்களில் வந்து கொண்டிருக்கு. அது நான் சும்மா அந்த இது எங்களை வலிய அதிபர்களுக்காக வலிய கல்வி பணிப்பாளர் சொன்னால் சொன்ன ப்ரெசன்டேஷன். அப்போ இந்த நடுவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாம் சரி அந்த 5ஆம் ஆண்டு என்ன மாதிரி என்று சொல்லுங்க பார்ப்பாண்டு. சரிதானே? அதுக்காக போட்டதே தவிர இந்த 5ஆம் ஆண்டில் ஒரு விரியோசனமும் இல்லை. அதை பற்றிய ஒரு நேர்வகையான மனப்பாங்கும் என்னட்ட இல்லை. ஒரு வெற்றியாளன் வாழ்வில் வருத்தங்கள் இருப்பதில்லை, அவன் தவறுகள் இருந்து பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்கிறான். எங்களை பாடசாலை நடைபெற எந்த ஒரு நிகழ்வும் 30 நிமிடங்களுக்கு மேல் நடைபெறுவதில்லை. இல்லை விளையாட்டு போட்டியும் தரமைந்து மாணவர்களுடைய அச்சீவ்மெண்ட் டேஸையும் தவிர மற்ற எதுவுமே 30 நிமிடத்துக்கு மேல் நடக்காது. ஸ்டார் மீட்டிங் பெரும்பாலும் ஆன்லைனில் நடக்கும், பள்ளிக்கூடத்தில் செய்கிறது இல்லை. ஸ்டார் மீட்டிங் நடக்கும். அந்த மேக்சிமம் எங்களை பள்ளிக்கூட நேரத்தை அப்படியே பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம். எல்லாம் எனக்கு பிறந்த அத்தனையும் உங்களுக்கு பிறந்த வண்டியில் தானே. அது இடம், பொருள், பிரதேசம், அது சூழலை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு பிரதான பிரச்சனைன்னு சொன்னால் 32 வருஷம் சர்வீஸில் இருக்கிறேன். நிறைய காலம் படிப்பிச்சிருக்கிறேன். படிப்பிக்கிறதுல நிறைய பிள்ளைகள் படித்து அவங்க எல்லாரும் இப்போ அந்த வெளிநாடுகளில் நல்ல வளமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேச பாடசாலைகளை வளப்படுத்தணும், நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை வளப்படுத்தணும், அல்லது எங்களை பிரதேசத்து பள்ளிக்கூடத்தை வளப்படுத்தணும் என்ற சிந்தனை அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அது ஒரு வகையான காசு வர்றதுக்கான ஒரு காரணம். இதில் வந்த சவால்னு கேட்டால் 2 சவால் இருக்குது. ஒன்று கரண்ட் பில், சரி 25,000 ரூபா, எங்களுக்கு 1,500 ரூபா 1,750 ரூபா தரும் டைப் 3 ஸ்கூலுக்கு. அதில் கரண்ட் பில் இது எல்லோரும் கேட்குறோம். நானோட சொல்கிற ஒரே வசனம், இந்த கரண்ட் பில்லையும் பார்த்து கண்டுபிடிக்க தெரியாடி பிரேயன் பிரின்சிபல் இருக்கிறா விட்டுட்டு போகணுன்றான் மெட்டாக்களுக்கு. நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயே வச்சு ஜனவரி 6, பிப்ரவரி 6, டிசம்பர் 6 வந்து அப்படியே 12 மாதத்துக்கும் போட்டுருவேன். அவங்கள்ட்ட பில்லை கொடுத்தா அவங்களுக்கு காசை கட்டி போடுவாங்க. அந்த 1,750 ரூபாய் அவங்களுக்கு மிச்சம். ரைட், ஒன்று கேட்கலாம். இப்போ அவருக்கு நாங்கள் என்னென்னா ஒரு புள்ளி திட்டம் வச்சுக்கிறோம். 15-16 கேட்டகரிஸில் வந்து அதுவும் வெளியில் போட்டு காட்சிப்படுத்திக்கிறோம். இன்னென்ன விஷயத்துக்கு இன்ன மார்க்ஸ்ன்னு போட்டு அதெல்லாம் அங்கே போட்டு கொண்டு வருவாங்க. போட்டு வந்து 5ஆம் ஆண்டில் வச்சு அந்த சிறந்த மாணவனுக்கான விருது அதுகளை கொடுக்குறது. அந்த ப்ரைமரி ஸ்கூலில் படியால் இந்த போத்தில் எல்லாம் போத்தில் கொண்டு வாங்கலாண்டு, கண்ணாடி போத்தில் கொண்டு வாங்க. அதனால் பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த போத்தில் டிசைன் கீற அதை கீறி போட்டு இப்போ நாங்கள் அவங்களோட விலைக்கு வாங்குறத போத்தில். ஏன்னா எனக்கு அந்த ஒரு வருமானத்தை நாங்கள் காட்டணும் பண்ணி முயற்சிக்கிறோம். அப்போ ஒரு போத்தில் 200 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்குறது. போத்தில் அவற்றை பெயிண்ட்டு நாங்கள் வாங்கி கொடுப்போம், அவைகளை அடிக்கி போட்டு தெரியணும். அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசும் இருந்தானே, அப்போ அவைகளுக்கு அது சந்தோஷம். அதனால் சார் போத்தில் பெயிண்ட் அடிப்போம், சார் போத்தில் பெயிண்ட் அடிப்போம்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அந்த எம்பலப்பு வட்டி ஒட்டுறது, பேப்பர் பேக் செய்கிறது, அப்படி இந்த சின்ன குடிசை ஓடுறதுக்கு செய்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறோம். நாங்கள் சும்மா சந்தோஷமாக அதுகளை செய்கிறது. அப்போ இப்போ எந்த ஒரு காலத்தில் நான் இப்போ போயிருக்கிற ஸ்கூலில் காமர்ஸ் ஸ்ட்ரீமை கூப்பிட்டு கேட்டுக்கிறோம், கேன்டீன் போடுங்களா பள்ளிக்கூடத்துக்கு. கேன்டீன் இல்லை, நீங்கள் போடுங்க, வருமானம் உங்களுக்கு நான் காசு தரணும்னு சொல்லி என்ன அவங்க நாளைக்கு முடிவு சொல்லுவாங்க. அப்படியே தான் செய்கிறது. பிள்ளைகளை அழைத்து செல்ல காத்திருக்கும் பெற்றோர்களுக்காக நூலகம் வைத்தல். மற்றது அந்த இதையும் செய்கிறோம். அதே எங்கள் சிங்கள மொழி மூல பாடசாலையில் பார்த்தது அந்த வீட்டில் இருக்கின்ற பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவருக்கு பயன்படாமல் இருக்கும், அதை கொண்டு வந்து வைக்கிறது. சப்பாத்து, புத்தக பேக்கு, தண்ணி போத்தல் அதுகளை வைக்கிறது. அதை என்ன ஒரு ஆள் எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த 2 ப்ராஜெக்டையும் செய்து நாங்கள் இந்த லைப்ரரி போட்டதால் எங்களோட அடைய மட்டும் 10 வீதத்தில் அதை வச்சிருக்கு. சப்பாத்து கரண்டி வைக்கிறதுலேருந்து
சப்பாத்து உள்ளுக்கு போட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே போட்டு கொண்டு போக மாட்டாங்களா? அதை பற்றி நீங்கள் சரி போல எனக்கு தெரியாது. அங்கே அது பழக்கமாக இருக்குது. அது ஷூ ட்ரைக் கொண்டு வழியில் இருக்கும். அந்த ட்ரைக்கில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கும். அதுலேயே அவர் கலட்டி வைப்பார். கலட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்கு போவார். கிளாஸ் ரூமில் ஏசியும் வாஷ்ரூமும் இல்லை, மற்ற எல்லாம் இருக்குது. குடிக்கிற தண்ணி புறம்பு, கழுவுற தண்ணி புறம்பு, மற்ற தேவைகள் எல்லாம் அதுக்குள்ளேயே நிறைவு செய்யலாம். ஒரு இப்போ இருக்கிற பிள்ளை ஒரு விசேட தேவைப்படுற பிள்ளை ஒன்று தான். அந்த பிள்ளைக்கும் ஸ்மார்ட் போன்.